அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழ் கட்சியுடைய அரசியல் ரொம்ப இக்கட்டான நிலைமையில போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்திரிகையாளர் மணி அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாக பகிர்ந்திருக்காரு. இது குறித்த இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். என்னதான் கடந்த காலங்களில் நாம் தமிழ் கட்சி குறித்தும் சீமானுடைய அரசியல் குறித்தும் கடுமையான விமர்சனங்களை பத்திரிகையாளர் மணி முன் வச்சிருந்தாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நடத்திய ஒரு போராட்டத்தின் போது சீமான் அவர்கள் அதுல தலையிட்டு அவங்களுடைய விடுதலைக்காக நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே அவர் மேல எனக்கு ஏகப்பட்ட மரியாதை வந்துருச்சு அப்படின்றத பத்திரிகையாளர் மணி பாத்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்புல ரொம்ப வெளிப்படையாகவே பேசியிருந்தாரு. ஆரம்பத்தில் சீமானுடைய அரசியல் ரொம்ப நாள் நிலைக்காது அப்படின்னு சொன்னதே நான் தான் அப்படின்னும், இருந்தாலும் அவருடைய நிலைப்பாடு இப்போ வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கிறத என்னால் கண்கூட பார்க்க முடிஞ்ச ஒரு காரணத்தினால தான் அவருடைய அரசியலுக்கு செவி சாய்த்து நான் பேச வேண்டிய ஒரு கட்டாயமே எனக்கு வந்திருக்கு அப்படின்றத பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொல்லியிருந்தார். இருந்தபோதும் மக்கள் அனைவருமே நாம் தமிழ் கட்சி மேலே இந்த அளவுக்கு அன்பு கொள்றதுக்கு முதல் முக்கிய காரணமே சீமான தன்னுடைய வீட்டில் ஒரு பிள்ளையாக தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னும், ஆனா இது ரொம்ப காலம் நிலைக்காம தற்போது இந்த காளியம்மாளுடைய பிரச்சனையில சீமானுக்கு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இது நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சிக்கு பெரிதளவுல பாதிப்பு விளைவிக்கும் அப்படின்னு பத்திரிகையாளர் மணி தற்போது பேசியிருக்காரு. ஒரு அரசியல்வாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவரை உயரத்திலே வச்சு பார்க்க முடியாது அப்படின்னும், இந்த மாதிரியான விமர்சனங்களையும் நம்ம கடந்து தான் போய் ஆகணும் அப்படின்னும், ஆனா இந்த விஷயத்தை சீமான் எப்படி கடக்க போறாரு அப்படின்றதுல தான் அவருடைய அரசியல் முதிர்ச்சி நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னும், வரும் காலத்துல நாம் தமிழ் கட்சிக்கு இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகள் நிறையவே வரப்போகுது. ஏன்னா திமுக கட்சியை எதிர்த்து அவங்க பண்ணக்கூடிய அரசியல் ரொம்ப வலுவாக மாறிட்டு இருக்க ஒரு காரணத்தினால ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பர்சனாக தான் சீமான் தற்போது இருந்துட்டு இருக்காரு அப்படின்னும், யூடியூப்ல மட்டுமே ஒழிச்ச அவருடைய குரல் எப்போ ஒன்றியம் வரைக்கும் ரீச் ஆக ஆரம்பிச்சதோ எப்படா சீமான கவுக்கலாம் அப்படின்னு தான் பிற கட்சிகள் இருந்துட்டு இருப்பாங்க. இதனால சீமான் சற்று பார்த்து தான் அவருடைய அரசியலை பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றதான் பத்திரிகையாளர் மணி சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. இதை ஒரு அறிவுரையாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு விமர்சனமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த விஷயத்தை மாத்திக்கல அப்படின்னா சீமானுக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு பத்திரிகையாளர் மணி. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.